தொடர் மழையின் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் வஉசி நகர் பகுதியில் மலையிலிருந்து 2 பாறைகள் உருண்டு விழுந்து வீடுகளில் இருந்த 7 பேர் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த பாறை உருண்டு விழுந்த சம்பவத்தில் அடிவாரத்தில் இருந்தக்கூடிய 2 வீடுகளில் 7 பேர் இருந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அவர்களுடைய நிலைமை என்ன என்பது தற்போது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இரவு நேரம் என்பதால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. நாளை காலை தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்தவர்கள் வந்த பிறகு மீட்பு பணிகள் தொடங்கும் என்று மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் 7 பேரின் நிலை என்ன என்பது தற்போது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வஉசி நகர் பகுதியில் மலையிலிருந்து பாறைகள் உருண்டு வந்து வீடுகளில் விழுந்த நிலையில் 2 வீடுகள் சேதமடைந்து அதில் இருக்கக்கூடிய 7 பேரின் நிலை என்ன என்று கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். சதீஷ், தற்போது அங்கு என்ன நிலவரம்? நீங்க தொடரலாம். கட்டாயமாக திருவண்ணாமலை பொறுத்தளவு தற்போது அந்த வஉசி நகர் பகுதி முழுவதுமே போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. அருகாமையில் அந்த மலை அடிவாரத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீடுகள் அமைந்துள்ளது. பெருமாரியம்மன் கோவில் தேர்வு அருகில் உள்ள பகுதிதான் அது. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட அந்த வீடுகள் மீது பாறைகள் விழுந்துள்ள காட்சிகள் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மலையிலிருந்து வரக்கூடிய அந்த வெள்ள நீரில் வரக்கூடிய மண்ணானது அந்த சரிந்து விழுந்து 2 வீடுகள், அதாவது 3 வீடுகள் மொத்தம் அந்த பகுதியில் இருக்கிறது. அதில் 2 வீடுகள் முழுமையாக அந்த ஷீட், அதாவது அவர்கள் ஆலோபிளாஸ் கல்லில சுவர் எழுப்பி ஷீட் போட்டுள்ளார்கள். முழுமையாக அந்த ஷீட்டின் முழுமையாக அந்த மணலானது மூடியுள்ளது. அதுக்கு அருகாமையில் மிகப்பெரிய பாறை ஒன்று இருக்குது. அது அந்த பாறை நம்ம பார்க்க முடியுது. அந்த பாறை இப்போது இவர்கள் அது மீட்பு பணியில் அவர்கள் ஈடுபட்டால் தொடர்ந்து இப்ப தற்போது மழையானது தொடர்ந்து வருகிறது. ஈடுபடும் அந்த பாறை விழுந்தால் அருகாமையில் வீடுகள் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதன் காரணத்தாலே மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு அந்த இடத்தை ஆய்வு செய்து என்னென்ன மீட்பு குழுக்கு என்ன நடவடிக்கை என்று ஆய்வு செய்தார்கள். அதன் ஒரு பகுதியாக அந்த அருகாமையில் வீடுகளில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் வேறு இடங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் அந்த இடத்தில் உள்ள வீடுகளில், அதாவது உள்ளே இருப்பவர்கள் நிலை என்று ஏதாவது இருக்க முடியுமா என்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்புத்துறையினர்கள் பார்க்கும்போது அந்த வீடுகளில் எந்த விதமான சத்தமும் இல்லை, முழுமையாக மணல் மூடப்பட்டுள்ளது என்றுதான் நாம் பார்க்க முடிகிறது. அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட அந்த வீடுகள் 5 நபர்கள் ஒரு வீட்டில் சிக்கியுள்ளார்கள், ஒரு வீட்டில் 2 நபர்கள் சிக்கியுள்ளார்கள் என தெரிய வருகிறது. குறிப்பாக இந்த மீட்பு பணியானது தற்போது மீண்டும் மழையானது சற்று தொடங்கியுள்ளது. சாரல் மழை பெய்து வருகிறது. அதனால் சற்று மீட்பு பணி தாமதமாக நடைபெற்று வருகிறது. முழுமையாக அந்த இடங்களில் உள்ள பொதுமக்கள் என அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் எல்லாம் தனியார் திருமண மண்டபம் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். தேசிய பேரிடர் மீட்பு படை விரைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாறைகள் உருண்டு விழுந்த வீட்டில் 7 பேர் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படும் நிலையில் அவர்களின் கதி என்ன என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை நீடித்து வரக்கூடிய ஒரு சூழலில் அந்த மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு படை விரைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. தேசிய பேரிடர் படை விரைந்த பிறகு அந்த மீட்பு பணிகள் என்பது துரிதப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.